ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. என்னோட ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மட்ட ஊருக சேனல்லேருந்து ஒரு கொஞ்சம் பழைய வீடியோ தான். நம்ம தமிழ் சினிமாவில் எந்த மாதிரி எல்லாம் சாக்ரிஃபைஸிங் எல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ தான். அந்த கிளிம்ஸ் தான் பார்த்தா, ஃபுல் வீடியோ பார்க்கல. வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிஸ்க்ளைமர். பொதுவா லவ்னா என்னன்னு தெரியுமா? என்னங்கண்ணா? டேய் ஓ பேஷன் ஃபார் அ பர்சன். ஒரு உயிரற்ற விஷயத்து மேல பேஷனா இருந்தீங்கன்னா அதை கோல்னு சொல்லுவாங்க. இதே ஒரு உடம்பு மேல பேஷனா இருந்தீங்கன்னா அதை காமம், இன்றைய காலகட்டத்து பாஷையில காஜின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு பர்டிகுலர் பர்சன் மேல பேஷனா இருந்தீங்கன்னா அதுதான் லவ். இந்த மாதிரி அந்த 4 எழுத்து வார்த்தைக்கு 40,000 பெர்செப்ஷன் இருக்கும். அதுதான் லவ். அந்த லவ்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க தான் இவ்ளோ அழகா எடுத்து இந்த இன்ட்ரோ சூப்பரா இருந்துச்சு. பக்கம் ஒரு டெமோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உண்மையாவே இன்ட்ரோ சூப்பர் இன்ட்ரோ. அன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, அவ செம அழகா இருக்கா மச்சான். அந்த மாதிரி பொண்ணு என் லவ்னு சொன்னா கெத்தா இருக்கும்னு சுயநலமா ஆசைப்பட்டு அந்த பொண்ணு பின்னாடி நடந்து நாய் மாதிரி அலைஞ்சு அவ பின்னாடி சுத்தி தொணத்தனை வத்த கத்தி கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணி பேபி டார்லிங் புருஷா அமுழு புஜ்ஜுன்னு அவளை சொல்ல வச்சு நீ இல்லாம என் உலகமே இல்ல, யூ ஆர் த பெஸ்ட் திங் ஹேப்பன் டு மீ, உங்களோட 100 வருஷம் வாழணும்னு அவளை நினைக்க வச்சு செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணம் முடிவெடுத்து பல வருஷமா வீட்டுக்கு தெரியாம மூடி மறைச்சு ஒரு நாள் இந்த விஷயம் வீட்டுல வெடிச்சு நான் படிச்சு சொன்னேன் அவளை படிக்க வைக்காதீங்க இப்ப பாருங்கன்னு பேரண்ட்ஸ் அவளை கடிச்சு அவன் ஸ்டார்ட் பண்ணி சுத்தினதுக்கு 2 குடும்பத்திலையும் கலவரம் வெடிச்சு அவங்க இந்த மாதிரி லவ்ஸா இங்க பார்க்க போறது இல்ல. ஒரு பொண்ணை தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சு பட்டர்ஃப்ளை எல்லாம் பறந்து ஆஹா என்ன ஒரு இனம் புரியாத உணர்வு இதுன்னு கவிதையா கிறுக்கி ஒரு கவிஞரை நம்மள நாமே நினைச்சுக்கிட்டு அவகிட்ட நாம பேசிட மாட்டோமா ஏங்கி மனசுல அந்த காதல தாங்கி ஆனா அவன் மனசுல வேற ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சு ஓரமா ஒதுங்கி போகாம என் லவ் தான் சேரல அவளை வச்சு சேரணும்னு சேர்த்து வைக்கலாம் பார். அவங்கள பத்தி தான் நாம இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். தியாக செம்மல்கள் ஆஃப் தமிழ் சினிமா. இதுல பல காமெடியான அதிகமா நடந்தது. ஹீரோ கையில நடந்தது உயிரே இல்ல, அதாவது தில்சே இல்ல. ஷாருக் மனிஷாவை பார்க்கும், மனிஷா பயந்து ஓடும். வீட்டுல ஷாருக்கு பொண்ணு பார்க்கும், அது பிரீத்தி ஜிந்தா. இவன் நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறா, ஜிந்தாவை கட்டிக்கிட்டு ஜிந்தகி ஆக்கிரோன்னு ஷாருக் தலையாட்டும் போது மனிஷா வந்துருவா. ஜிந்தா மனசுல காதல் இருந்தும் ஷாருக்காக விட்டு கொடுத்துருவா. கடைசியில மனிஷா கூட சேர்ந்து மரணம் அடைஞ்சிருவாரு. மனிஷா கோயலா இஸ் ரெட் பிளாக், பிரீத்தி ஜிந்தா இஸ் கிரீன் பிளாக். இது நமக்கு புரிஞ்சிச்சு, ஆனா ஷாருக் கானுக்கு புரியலையே. விட்டு கொடுத்தது பிரீத்தி ஜிந்தா. இந்த மாதிரி தான் காதலன் அல்லது காதலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணவங்கள தான் இந்த லிஸ்ட்ல வி தேக்கோ 10. இந்த லிஸ்ட்ல நாம பார்க்க போற கேரக்டர் உள்ள படம் மின்சார கண்ணா படத்துல இருந்து ரொம்ப ஆஸ்பிரியா. ஷீ இஸ் இண்டிபெண்டன்ட் உமன். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு குஷ்பு கூட குஷியா சுத்திட்டு இருக்கோம். அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பண்ணாது. குஷ்புவோட இன்ஃப்ளூயன்ஸ் வாங்க. இந்த கரண்ட் கண்ணா படத்துல ரம்பா கண்ணனை தன்னுடைய கனவு கண்ணனா பாக்கும். என் தையும் உனக்கு தான், மார்கழியும் உனக்கு தான், என் சித்திரையும் உனக்கே தானே நித்திரையில சுத்திட்டு இருந்தவளுக்கு ஒரு நாள் கண்ணனும் ஐஸ்வர்யாவும் ஆல்ரெடி ஜெர்மனில இருந்தே சேர்ந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒத்துக்கிறேன், என் லவ்வோட உங்க லவ் தான் பெருசுன்னு விட்டு கொடுத்துருவான். நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைக்கல, நான் நினைச்சது எனக்கு கிடைக்கல, இனிமேலாவது கிடைக்கிறத நினைப்போம். கண்ணை தொடச்சுக்கோங்க. உங்கள மாதிரி பொண்ணுகளோட கண்ணீர் துடைக்க வெளியே நிறைய பசங்க. கண்ணா படத்துல மட்டும் ஒரு தியாக செம்மல் கரண் அசோக் காலேஜ் ஸ்நேகிதியா ரொம்ப நாளா காதல் கட்டி வச்சிருந்த கரனுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்த மாதிரி கண்ணனின் செயல்பாடு ஒன்று அன்று. ஹாய் கண்ணன், இஸ் அசோக் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளா சொன்னாள் இருக்காது. ஹாய் அசோக், இஸ் மை லவ்வர். ஹலோ. இந்த சீன்ல மட்டும் விஜய் சைடு ஆக்டராவும் கரண் ஹீரோ மாதிரி தெரிவாப்ல. இதெல்லாம் எதுக்காக அசோக்? எங்களுக்காக, எங்க காதலுக்காக. ஒத்துக்கிறேன், என் லவ் விட உங்க லவ் தான் பெருசுன்னு ஒத்துக்கிறேன்னு அவர் காதல மூடி மறைச்சு அவங்க 2 பேரும் 3 முடிச்சு கூட கூட காரணமா இருப்பாரு. ஆசைப்பட்ட பொண்ணு எனக்கு வேணும்னு வேதனாய வேலையை பார்த்திருக்கலாம், ஆனா பண்ணல. பிகாஸ் ஹி இஸ் எ ஜென்டில்மேன். ஜெர்மன்ல போய் படிச்சனால தம்பி ஜென்டில்மேனா இருக்காரா. நீ அந்த படத்துல 2 வந்திருக்காரு, ரம்பா ஒன்னு கரண் கரண்ட்றோன்னு. நீ உன் காதல அவளுக்காக விட்டு கொடுத்த, ஏன் நீங்க 2 பேரும் காதல் பண்ண கூடாது? மின்சார கண்ணால கரணை பார்த்த மாதிரி மின்சார கனவுலயும் ஒரு தியாக செம்மல் இருக்காரு. அரவிந்த் சாமி ஆஸ் தாமஸ். இதுல இவரும் ஒரு ஃபாரின் ரிட்டன். அரவிந்த் சாமி அமெரிக்கால பார்க்காத பொண்ணுங்களா, ஆனா எங்க வந்து விழுந்தான் கஜலோட கண்ணுல. அவ கண்ண பார்த்தா கன்னிகாஸ்திரியாக போற கஜோல காதலிக்கிறவருக்கு எப்படி கஜோல கவுக்குறதுன்னு தெரியல. அதனால ஒருத்தரோட உதவியை நாடுவாரு. அந்த நாடி போற ஆளு நடுவுல வந்த அவர் மேல கஜோலுக்கு கன்னிகாஸ்திரி ஆசை போய் காதல் வந்துரும். ஓ மை காட். அப்புறம் என்னாச்சு?
அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவளை முதல்ல காதலிச்சது தாமஸ், அவளை அவன் முன்னாடி முதல்ல காட்டினது தாமஸ், அவளை பத்தி கவிதை எழுதுனது தாமஸ், Correct. அவளை பத்தி பாட்டு பண்ணது தாமஸ், ஆமா. அதே மாதிரி அவளை அவங்கிட்ட விட்டு கொடுத்ததும் தாமஸ். அந்த காலத்துல அரவிந்த் சாமி மாதிரி பையன் வேணும்னு எல்லா பொண்ணும் கடைசியில ஆசைப்பட்டாங்க. twist ஆ ஆனா போச்சு அந்த பா. அரவிந்தனாலேயே அவளுக்குள்ள அரவிந்த கூட விதைக்க முடியல. இதை எங்க போய் சொல்றது? தங்கத்தை தாமரையில பண்ணாலும் தகரத்துல பண்ணாலும் தமிழத்துல மலராது. இடைச்சர்களா லாஸ்டா கஜலோட காதல பார்த்தோம், இப்ப காஜலோட காதல பார்ப்போம். இந்த ஆம்பளைகளுக்கு பூனைக்குட்டி தான் முக்கியம், வேற ஒரு பூனைக்குட்டி கிடைச்சா அதுக்கு பால் வைக்க போயிடுவானுங்க. ஆண்கள்னாலே அருவருப்பா இருக்கு சார் நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கவர் காஜல். எங்களுக்குள்ள பிரச்சனை சேர்த்து வைங்க மேடம் வர கப்பிள்ஸ பிரிச்சு வைக்கிற வேலையை ஃப்ரீயா பாக்குற காஜலுக்கு உன் ஆணவத்தை அடக்க ஒருத்த வருவாண்டி, அடுத்தவன் புருஷன் மேல ஆசை வந்து அவஸ்தப்பட போறடின்னு எவன் சாவோட்டான்னு தெரியல, அப்படியே நடந்துருச்சு. என்ன வரும் இவ்வளவு நாளா மௌனமா இருந்த மௌனாக்கு இதெல்லாம் பார்த்து நாம மோசம் போயிட்டோமோன்னு ஒரு டவுட். ஆனா சட்டப்படி யாழன் என்னோட ஹஸ்பண்ட். நீங்க இப்படி பேசுறது இல்லீகல். நீங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டு என்ன சொல்லாதீங்க மேடம். அவனை வேணான்னு சொன்னா எனக்கு அவன் வேணும்னு தோணுச்சு. இதுல என்ன இருக்கு? அவ தானே பிரிச்சு வைன்னு வந்தா. ஆமா ஆமா. என் ஹஸ்பண்ட உங்க மெத்தட்ல ஏமாத்தியோ இல்ல செடியூஸ் பண்ணியோ உங்க வலையில விழ வைக்கணும். கரெக்ட் தானே? பொடி போ, அவன மாதிரி பையன் கிடையாது கஷ்டம். போய் பேச்ச பைய சந்தோஷமா இருந்து போயிரும் காஜல். காஜல், shall I tell you one thing? என்னதான் ஹவுஸ் ஓனர் வீட்ல நீ வாடகை குடி இருந்தாலும் அது உன் வீடாவே பாத்துக்கிட்டாலும் கடைசியில காலி பண்ணி தான் ஆகணும். நல்லாதான் இருக்கா, சும்மா திம்முன்னு. வைஃப்ல அவ்வளவு பயமா? அது என்னவோ இதுங்களுக்கு எல்லாம் இன்னொருத்தி புருஷமா தான் மயக்கமே வருது. சாய்பலை ஃபேஸ் கட்டே மாறணும். இந்த லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது ஒரு எஜமான் ஏமாந்து போற கதை. ரங்கநாயகியை பார்த்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல காதல் பண்ணவரு அந்த ரங்கநாயகி யாரையாவது காதல் பண்ணுதான்னு கண்டு காண விட்டுருவாரு. எஜமான் ரங்கநாயகியை தான் வீட்லயே தங்க வைப்பாரு. ஆனா அது முத்துக்கும் ரங்கநாயகிக்கும் ரொமான்ஸ் பண்ண வசதியா போயிரும். இதெல்லாம் தெரிஞ்ச எஜமான் ஆரம்பத்துல ஆக்ரோஷம் அடைஞ்சாலும் அப்புறம் போக போக பக்குவம் அடைஞ்சு பகையை தவிர்த்துருவாப்ல. இந்த ஜமீன்தார் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிற பாடம் என்ன? பொண்ணுங்களை நம்பவே கூடாது. இல்ல நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற சரி, ஆனா அந்த பொண்ணு யார லவ் பண்றான்னு முத தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. அடுத்த நபர் ஆவுடையப்பன் என்கிற ஆம்ஸ்ட்ராங் ஃப்ரம் மகள் ஊர்வலம். இவரும் ஒரு அமெரிக்கன் ரிட்டன். வெல்கம் மேம்ஸ். அமெரிக்கால இருந்து வந்தவரு அழகான ரம்பாவை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவாரு. பொண்ணை பார்த்து விருந்து வச்சு வெத்தலை தட்டை மாத்தி விழா கோலம் பூண்ட அப்புறம் பூகம்பம் வெடிக்குது. ரொம்ப ஆசைப்பட்டது ஹீரோ மேல, இவர் மேல இல்லைன்னு. உங்களை மறந்து மூவ் ஆன் ஆக முடியல, அட்லீஸ்ட் டேர்னா சாய்க்கிறேன்னு சொல்லிட்டு போயிருவாரு. லிவிங்ஸ்டன் லிவிங் தான் உனக்கு சரி, வெள்ளைக்கறியை பிடிச்சி வெள்ளையை வெளியேற்றி சந்தோஷமா இரு போ 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 போ. லவ்னால ரேக்குன்னு வாந்தி எடுக்கிற வாலிமனா வாழ்ந்துட்டு வரும் சூர்யா வாழ்க்கையில 3 சா சிரிச்சு சிரிச்சு பேசி அவர் மேல மும்முரம் காட்டுவா. அவரு அவரோட ஐடியாலஜிக்கு எண்டு கார்டு போட்டுட்டு 3 சாக்கு 3 முடிச்சு போட மனதளவுல ரெடியாகி ரெட் ரோஸ் எடுத்துட்டு போனா இவ்வளவு நாளா வேற ஒருத்தனுக்கு காமிச்ச பச்சை கொடியை எனக்கு நினைச்சு பல்பு வாங்கிட்டேன்னு நினைச்சு பரிதாபமா வச்சிருந்த லவ் விட்டு கொடுத்துட்டு போவாரு. சாபம் சார். ரிஷாலில நயன்தாரா அது இப்போ, ரிஷாலில லைலா அது அப்போ. இந்த டைப்ல இடம்பெற நம்ம அட்டகத்தி தினேஷ்க்கு திறமை இருக்கு. தான் ஆசைப்பட்ட பொண்ணை இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்க அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கிற 2 பேரு கார்த்திக் குமார் அண்ட் ராகுல் ரவீந்திரன். அலைப்பாயுதுல ஆரம்பிச்சு கண்டனால் முதல் யாடி நீமோனின்னு மொத்தம் 3 படத்துல ஒரே ரோல பண்ணிருக்காரு. அவ எனக்கு தான் சொந்தம். ப்ரோ வெளிய சிரிக்கிற மாதிரி உள்ள அழுவுறீங்களா ப்ரோ? அது உங்க கண்ணிலே தெரியுது ப்ரோ. இவர் கொஞ்சம் இந்த கான்செப்ட்ல ரிட்டையர் ஆனது உள்ள வந்தவர் தான் ராகுல் ரவீந்திரன். இனி இவருக்கு பதில் இவர். இந்த லிஸ்ட்ல 2 பேர். தேவயானி as சாவித்ரி ஃப்ரம் நினைத்தேன் வந்தாய் டொன் டொடொடொன். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மேல அவ்வளவு சீக்கிரம் லவ் வராது, ஆனா வந்துச்சு கெட்டுச்சு. தேவயானிய பொண்ணு பார்க்க விஜய் வருவாரு. தேவயானி விஜயை பார்த்த அப்புறம் எப்ப என் கழுத்துல 3 முடிச்சு போடுவீங்க முழுகாம ஆக்குவீங்க ரேஞ்சுக்கு ஆசையை வளர்த்திட்டு சுத்தும். கடைசியில கல்யாணம் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் விஜய் ஆசைப்பட்டது தான் மேல இல்ல தங்கச்சி மேலன்னு. தேவையான இவ்வளவு நாளா புடுங்கினது பூரா தேவையில்லதான் தெரிஞ்ச அப்புறம் சாருலதா அக்கா மாதிரி கழுத்து நினைச்சு கொள்ளாம சமத்தா சேர்த்தி வச்சிரும். ஆக்சுவலி இந்த இடத்துல விஜய் ஒரு தப்பு பண்ணிட்டாப்ல. தான் மேல ஆசைப்பட்டவ தனியாயிட்டான்னு தெரிஞ்ச அப்புறம் அவளையும் கட்டிக்கிட்டு அக்கா தங்கச்சியோட வீட்டுக்கு வந்து இறங்கி இருக்கணும். அவன் தான் பாஸ் உண்மையான ஆண்மகன் அப்படின்னு அனிமல் படத்துல பாபி சிம்மாவே சொல்லியிருக்காரு. பாபி சிம்மாவா பாபி தியோலா? ஊருக்குள்ள உயரமா இருக்கிற சத்யராஜை பார்த்து அந்த ஊர் கேர்ள்ஸுக்கு எல்லாம் ஒரு இது. பெரிய தம்பி நீ என்ன தானே கட்டிக்க போற? போய் கழுக மாட்டேன் என்ற மாமா எனக்கா கட்டிக்கும் இல்ல மாமா. ஆனா அந்த சத்யராஜுக்கு நதியா மேல ஒரு இது.
நதியா கேட்டா ஓடுற நதியவே யாருக்கும் தெரியாம திசை திருப்பி விடுவான். அந்த அளவுக்கு நதியா மேல ஆசை. ஆனா நதியாக்கோ பிரபு மேல ஆசை. சரி, என் தம்பிக்கு கிடைக்கலனாலும் நம்ம தம்பிக்கு கிடைக்கட்டும்னு விட்டு கொடுத்து வீட்டுக்கு போவாரு. போற வழியில ஒரு கைம்பெண்ணுக்கு கை கொடுத்து கணவர் ஆகிடுவாரு. எல்லாரும் ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர் நம்ம கிட்ட என்ன ஆவீன்னு கேட்டா, வக்கீலாக போற மிஸ், டாக்டர் ஆக போற மிஸ், டைரக்டர் ஆக போற மிஸ், சயின்டிஸ்ட் ஆக போற மிஸ்ன்னு அப்ப என்ன தோணுதோ அதை அடிச்சு விடுவான். ஆனா அப்ப கூட நான் தங்கராசு பொண்டாட்டி ஆக போற மிஸ்ன்னு சொன்னவன் சூச்சு மாறி பட்டணத்துக்கு போய் படிச்சு பாலிஸ் ஆயிட்டு வந்தவனுக்கு மாறி பகுமானமா இருக்க மாட்டான்னு அப்பங்காரன் பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டி வைப்பான். மூவான என்னன்னே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு மூவான் ஆகி, சரி அவன் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான்னு விட்டு கொடுத்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அவனும் சந்தோஷமா இல்ல, அவன் அப்பனும் சந்தோஷமா இல்ல, இவளும் சந்தோஷமா இல்ல. அப்புறம் எதுக்குடா விட்டு கொடுத்தன்னு உட்காந்து அழுவா பாருங்க. குடுமையும் குடுமை குடுமை. அழகா இருக்கிறாய் ஆனால் பயமா இருக்கிறது. ஆஹா, அழகான கவித்துவமான தலைப்பு. மச்சான், கீர்த்தி சுரேஷ்க்கு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன்டா. அழகாய் சிரிக்கிறாய் ஆனால் பயமா இருக்கிறது. ஊட்டிக்கு ஊரை சுத்தி பார்க்க வந்த பொண்ணை பார்த்து பரத் பிரேமிஸ்து நானும் அந்த செவத்த பொண்ணை பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி ஊருக்கு கூட்டியார்ல, நான் மலரமா பையன் இல்லைன்னு சபதம் எடுத்து சென்னைக்கு போவாரு. அங்க அந்த செவப்பி அருண் விஜய் சிம் பண்றான்னு தெரிஞ்சதும் காதலி ஆசை நிறைவேற்றுறதா நம்மளுடைய தலையாய கடமைன்னு அவ காதல சேர்த்து வச்சு இவர் சரணாலயம் சேர்ந்து விடுவாரு. நஸ்ரியாவும் காஷ்மீராவும் சேர்த்து செஞ்ச சில மாதிரி இருப்பா. இப்ப பார்க்கவே முடியுது இல்ல. கண்ணிக்கு சிலையை ஏன் எடுத்தாங்க? ஏன் சிலையை வைக்க? இந்த எஃபர்ட்ஸ் உன் லவ்வுக்கு போட்டிருந்தா உன் லவ் சேர்ந்துருக்குமேப்பா. காதல்னா காதலிக்கிறது, அவ்வளவுதான். பதில் காதலிக்கணும்னு நினைச்சா அது வியாபாரம், கல்யாணத்துல முடியணும்னு நினைச்சா சம்பிரதாயம். எல்லா காதலும் கல்யாணத்துல முடியணும்னு நினைக்கிறதுனாலதான் இங்க யாராலும் கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்க முடியறது இல்ல. தம்பி கருத்தா பேசுறாப்புல. விட்டு கொடுக்குற கான்செப்ட்ல பேசிட்டு விக்ரமன் படம் இல்லைன்னா எப்படி? அதனால ராஜா ஃப்ரம் பூவே உனக்காக மனதில் நின்ற காதலியே அவர் காதலிச்ச பொண்ணை இன்னொருத்தருக்கு மனைவியாக்க காரணமாகிட்டு வரட்டான்னு கிளம்பி போயிடுவாரு. நல்லவனாரு, ஆனா இவ்வளவு நல்லவனா இருக்காது. அசோக் ஃப்ரம் ஷாஜகான் பூவேனக்காக கூட விட்டுருங்க, ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தியோட விட்டுருவோம். ஆனா இந்த படத்துல கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொருத்தனுக்கும் உள்ளுக்குள்ள உரளி வச்ச குத்துன மாதிரி உருத்தலோடவே பாப்பானுங்க. இது அதே கேரக்டர் தான். காதலனும் காதலியும் சேரும்போது ஏன்டா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க பீஸ் பீஸா போன தருணம் அது. ஏதாவது படத்துல இந்த ஆளுக்கு நட்டுக்கிட்டு போகாமையா இருக்கும். வச்சுக்கிறேன். மின்சார கண்ணால ரொம்ப விஜய் காதலிக்கும், ஆனா கிடைக்காது. ஆனா நினைத்து வந்தாயில அந்த காதல் கை கூடிரும். ரெண்டு அக்கா தங்கச்சி லவ் பண்ண படத்துல மணிவண்ணன் பிளேடு முக்கியமான ரோல். தட் சேம் மணிவண்ணன் டைரக்டட் அண்ணன் தம்பி ஒரே பொண்ண லவ் பண்ண படம் சின்ன தம்பி பெரிய தம்பி. அசோக், ஆவுடைய அப்பன் அரவிந்த், தாமஸ் எல்லாருமே விட்டு கொடுக்கவே வெளிநாட்டுல இருந்து வருவானுங்க. கண்ணனால் முதல்ல லைலா தான் லவ் பண்ண பையன் கூட கடைசியில சேர்ந்துருவாங்க. மௌனம் பேசியதுல லைலா தான் லவ் பண்ண பையன் கூட கடைசியில சேர்ந்துருவாங்க. பூ படத்துல ஹீரோயின் பேர் மாரி படத்துல ஹீரோயின் பேர் ஸ்ரீதேவி. அந்த ரோவா ப்ளே பண்ணது ஹே சினிமாக்ல வர காஜல். போதும்பா முடிச்சு ஓவரா மீட் பண்றேன். தேங்க்ஸ் டு மட்ட ஊருகா. வீடியோ செம ஃபன்னா இருந்துச்சு. இந்த மட்ட ஊருகா மட்டும் வீடியோ மட்டும் நம்ம பார்த்த படமே தான். நம்ம வந்து அதை எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, சும்மா ஒரு நார்மலான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு 3 நேரம் பார்த்துருப்போம். அதில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு திரைக்கதை எப்படி இருக்குது, ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இல்லை கதை எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்போம். ஆனால் நம்ம யாரும் பார்க்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு வியூவில் பல இதெல்லாம் சிங்க் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, இவங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி எடுத்து தியாக செம்மல்கள் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் எடுத்து போகிறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம பார்த்துருக்குது இல்லை இதில் சொன்ன எல்லா படமும் நம்ம பார்த்துருக்குறோம். மோஸ்ட்லி எல்லா படமும் பார்த்துருக்குறோம். ஆனால் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கிறத வந்து இதை தான் சொல்லுவாங்க. அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு எடுத்து காட்டுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நம்ம பார்த்தது வந்து லவ் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம், இல்லை லவ் ஃபெயிலியர் படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு சொல்கிறது இங்கே தான் பார்த்துருக்குறோம். வீடியோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே, என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள். வரைக்கும் பை பாய்.